எல்லாருக்கும் வணக்கம். நாம் கீரை கடையிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் வீடியோ போய் பார்த்துருங்க. அதில் கீரை நாம் எப்படி அலசுறது அப்படின்றதையும் என்னென்ன கீரைக்கு எந்தெந்த அளவில் தக்காளி, பச்சை மிளகா, பூண்டெல்லாம் போடணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். 5 பச்சை மிளகா, ஒரு 10 பல் இந்த அளவுக்கு பூண்டு, அதுக்கப்புறம் 5 தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு நாம் என்ன செஞ்சுருக்கோம், கீரையை ரெடி பண்ணி இங்கே கடையிறதுக்காக வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ நாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நாம் பசலைக்கீரை தான் கடைசல் பண்ண போகிறோம். அதனால் நான் புளி எடுத்துக்கல. நல்லா 5லேருந்து 6 தக்காளி வரைக்கும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பார்த்தா தெரியும். சிறுபருப்பு ஒரு 50 கிராம் ஊற வச்சு கழுவி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ நாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, கீரையில் தண்ணி இருக்கும். இப்போ நாம் கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, தாளிப்பு போட்டுடலாம். கீரை வெந்துடுச்சு. மத்து போட்டு நல்லா நம்ம கடைஞ்சிப்போம். பானையை டவலில் வச்சு டவல் வச்சு அழகாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி